வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மெக்கானிக்கல் கேப்சூல். நான் உங்கள் சதீஷ். இன்னைக்கு வந்து ஃப்ளூயிட் ஸ்டாட்டிக்ஸில் வந்து டாபிக் பார்க்க போகிறோம். ஃப்ளூயிட் ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னா வந்து ஃப்ளூயிட் அட் ரெஸ்ட்டு. ஸோ இதில் வந்து தெர் இஸ் நோ ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் டூ லேயர்ஸ். ஸோ அப்படிங்கும்போது டவ் வந்து 0 ஆகிடும். இதுவே வந்து நம்ம லிக்விட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அது ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸு. இதுவே வந்து கேஸஸில் பார்த்தோம் அப்படின்னா அது ஏரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸ் ஆன் சப்மர்ஜ்டு பிளேன் சர்ஃபேஸ். இதில் வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து நம்ம வந்து வெர்டிக்கல் பார்க்கலாம். ஸோ வெர்டிக்கலில் பார்க்கும்போது இது வந்து ஃப்ளூயிட் சர்ஃபேஸ். ஓகேங்களா? ஃப்ளூயிட் சர்ஃபேஸ் இதோட அதாவது ஃப்ளூயிட் மட்டத்தில் இருந்து ஹைட் எவ்வளோ அப்படின்னு தான் நம்ம முடிக்கிறோம். இதுதான் ஒரு பிளேட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த பிளேட்டு லேமினா இது மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த பிளேட்டோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி தான் இந்த ஜி பாயிண்ட். இதே வந்து சி பாயிண்ட் அப்படிங்கிறது சென்டர் ஆஃப் ப்ரெஷர். இந்த பர்டிகுலர் சென்டர் ஆஃப் ப்ரெஷரில் தான் வந்து ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ சர்ஃபேசஸ்லேருந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கிற வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஹச் பார்னு சொல்கிறோம். இதுவே வந்து ஃபோர்ஸ் வரைக்கும் இருக்கிற அந்த ஹைட் வந்து ஹச் ஸ்டார்னு சொல்கிறோம். இதில் வந்து முக்கியமான வந்து தீட்டாவோட வேல்யூ வந்து 90 டிகிரி வெர்டிக்கலாக இருக்கிறதுனால இதில் ஃபோர்ஸ் ஃபார்முலா என்ன அப்படின்றீங்கன்னா ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா. நம்ம ஏற்கனவே ப்ரெஷர் பார்த்துருக்கோம். ப்ரெஷர் ஈக்குவல் டு ரோஜி ஹச். ஓகேங்களா? ஸோ அப்போ ரோஜி இன்ட்டு ஏஹெச். ஸோ இந்த ஹச் பாருங்கிறது வந்து நம்ம வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கிற ஹைட் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஹச் ஸ்டார் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா ஹச் பார் பிளஸ் ஐஜி டிவைடட் பை ஏஹெச். ஐஜி அப்படின்னா வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. நார்மலாக வந்து இப்போ இப்படி இந்த பிளேனில் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ ஹைட் எவ்வளோ அப்படிங்கிறத வச்சு நம்ம கால்குலேட் பண்ணோம். டிவைடட் பை ஏரியா ஆஃப் த பிளேன் இன்ட்டு ஹச் பார். ஓகேங்களா? ஸோ இது வெர்டிக்கல் பிளேனுக்கு. இதுவே வந்து இன்க்ளைன் பிளேனுக்கு அப்படின்னா ஃபோர்ஸஸ் ஃபார்முலா வந்து அதே தான். ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ரோஜி ஏ இன்ட்டு ஹச் தான். ஆனால் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறது இந்த இடத்துல. பட் ஹச் ஸ்டாரோட வேல்யூ மட்டும்தான் வேரி ஆகுது. ஃபோர்ஸஸ் வந்து சேம் தான். ஹச் பார் தான் டிஸ்டன்ஸ் தான் நம்ம வச்சு தான் கால்குலேட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஹச் ஸ்டார் வந்து இங்கே ஐஜி டிவைட் பை ஏஹெச் பார்த்தோம். இப்போ ஐஜி இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை ஏஹெச் பார் பிளஸ் ஹச் பார். ஓகேங்களா? இதுவே வந்து ஹரிசாண்டல் பிளேனாக இருந்துச்சு அப்படின்னா ஹச் பாரும் ஹச் ஸ்டாரும் சேமு, ஃபோர்ஸஸ் வந்து சேம் தான். ரோஜி ஏ இன்ட்டு ஹச் பார். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நம்ம அப்டேட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ ஓகே. ஸோ டோட்டல் ப்ரெஷர் ஆன் ஹரிசாண்டல்லி இம்மர்ஸ்டு சர்ஃபேஸ். ஹரிசாண்டல் இம்மர்ஸ்டு சர்ஃபேஸஸ்க்கு ப்ரெஷர் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ரெஷருக்கு என்ன ஃபார்முலா? இந்த இடத்துல டோட்டல் ப்ரெஷர் அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் தான் சொல்றாங்க. ஸோ ஃபோர்ஸ் ஃபார்முலா ரோஜி இன்ட்டு ஏ இன்ட்டு எக்ஸ் பார். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆன்சர் வந்து சி. ஸோ நெக்ஸ்ட் வந்து டோட்டல் ப்ரெஷர் ஆன் இம்மர்ஸ்டு சர்ஃபேஸ் இன்க்ளைன்ட் அட் அண்ட் ஆங்கிள் தீட்டா வித் லிக்விட் சர்ஃபேஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ப்ரெஷர் தான் கேட்டிருக்காங்க. ப்ரெஷர்னா இங்கே வந்து ஃபோர்ஸ் தான் வரும். ஃபோர்ஸோட இது வந்து என்னது இங்கே வந்து சேம் தான். ஓகேங்களா? ரோஜி ஏ எக்ஸ் பார். இன்க்ளைன் ஆனாலும் ஹச் ஸ்டார் தான் வேரி ஆகுமே தவிர உங்களுக்கு வந்து ஃபோர்ஸ் வந்து வேரி ஆகாது. ஓகேங்களா? So the next question, the point at which resultant pressure on a immersed surface எங்க ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் ப்ரெஷர்ல தான் ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ இதான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து சென்டர் ஆஃப் ப்ரெஷர் ஆக்ட்ஸ். சென்டர் ஆஃப் ப்ரெஷர் வந்து பிலோ த சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஓகேங்களா? சென்டர் ஆஃப் ப்ரெஷர் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கு கீழே தான் வந்து ஆக்ட் ஆகும். இந்த டெப்த் ஆஃப் சென்டர் ஆஃப் ப்ரெஷர் ஹச் பார் கொடுத்துருக்காங்க. vertically immersed surface from the liquid surface is given by என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹச் ஸ்டார் கேட்டிருக்காங்க. ஹச் ஸ்டாருக்கு வந்து ஃபார்முலா ஐஜி டிவைட் பை ஏ எக்ஸ் பார் பிளஸ் எக்ஸ் பார். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து இதுதான். The center of pressure. The center of pressure for a vertically immersed surface lies at a distance equal to
என்ன கேட்குறாங்கன்னா சென்டர் ஆஃப் ப்ரெஷர் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டிலேருந்து எவ்வளோ இருக்குன்னா ஐஜி டிவைட் பை ஏ எக்ஸ் பார்க்கு கீழே இருக்குது. ஸோ இப்போ ஆன்சர் வந்து ஏ. வெர்டிகலி இம்மர்ஸ்டு சர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க, ஃபிகர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிகருக்கு த டிஸ்டன்ஸ் ஆஃப் இட்ஸ் சென்டர் ஆஃப் ப்ரெஷர் ஃப்ரம் த வாட்டர் சர்ஃபேஸ். ஸோ நம்ம ஏற்கனவே தெரியும் ஃபார்முலா வந்து H ஸ்டார் ஈக்குவல் டு ஐஜி டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் பார். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நமக்கு வந்து என்னது ஐஜியோட வேல்யூ என்னது ஃபார் ஏ ரெக்டாங்கிள் இருக்கு v d cube divided by 12. கரெக்ட்டுங்களா? v d cube divided by 12. அதுக்கப்புறம் ஏரியா வந்து என்ன ஃபார்முலா ஃபார் ரெக்டாங்கிள் இருக்கு v into d, அதுக்கப்புறம் x bar. கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த இதை சப்ஸ்டியூட் பண்ணால் அந்த பியும் டியும் டியும் கேன்சல் ஆகிடும் ப்ளஸ் x bar. ஸோ உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து இது கிடைக்கும் d ஸ்கொயர்ட், b கேன்சல் ஆகிடும். ஸோ d ஸ்கொயர்ட் divided by 12 x bar plus x bar. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். The depth of center of pressure for an immersed surface inclined angle theta with the liquid surface lies distance equal to the center of gravity. அதாவது எவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து இன்க்ளைன் சர்ஃபேஸ். இன்க்ளைன் சர்ஃபேஸ்க்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கு கீழே ஐஜி சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை ஏஎக்ஸ் பார். இது வந்து ஏற்கனவே நார்மல் வெர்டிகல் பிளேன்னா சைன் ஸ்கொயர் தீட்டா வந்து 90 டிகிரி. ஸோ 1 வந்துடும். தீட்டாவோட வேல்யூ 90 டிகிரி போட்டுனா இதோட வேல்யூ 1 வந்துடும். பட் இன்க்ளைன் சர்ஃபேஸ்க்கு சைன் ஸ்கொயர் தீட்டா வரணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து வெர்டிகல் வால் இஸ் சப்ஜெக்டிவ் டு ப்ரெஷர். ஸோ இதான் வெர்டிகல் வால்னு எடுத்துக்கோங்க. சப்ஜெக்ட் டு ப்ரெஷர் ஆன் ஒன் கைண்ட் ஆஃப் லிக்விட் ஆன் ஒன் ஆஃப் இட்ஸ் சைட்ஸ். த டோட்டல் ப்ரெஷர் ஆன் த வால் பர் யூனிட் லென்த் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து என்னன்னா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வந்து ஹைட் ஜீரோவில் வந்து ஜீரோவாக இருக்கும். ஸோ அப்போ இந்த பாயிண்ட்ல வந்து ஜீரோ. அப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஹைட் இன்க்ரீஸ் ஆக அதோட ப்ரெஷரும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இது லுக்ஸ் லைக்ஸ் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து யூடிஎல் மாதிரி யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடு ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடு ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டோட்டல் ஃபோர்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து டோட்டல் இது எவ்வளவு W இன்ட்டு ஹச். கரெக்டுங்களா? அதாவது ஏன் டபிள்யூனா டபிள்யூ வந்து ரோஜி ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இன்ட்டு ஹைட் ஹச். ஸோ இப்போ இது டோட்டல் ஹைட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹைட் ஹச். ஓகேங்களா? ஸோ அப்படிங்கும்போது இது எப்படி கால்குலேட் பண்ணலாம், இதோட டோட்டல் ஃபோர்ஸ் எவ்வளோ, இதோட ஏரியா தான் இதோட டோட்டல் ஃபோர்ஸ். ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறது, half இன்ட்டு பிஹெச். ட்ரையாங்கிளோட ஏரியா half இன்ட்டு பிஹெச். பிஹெச் வந்து WH இன்ட்டு ஹச் இன்ட்டு ஹச். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து WH ஸ்கொயர் டிவைடட் பை 2 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின்ல வந்து வாட்டர் டேங்க் கண்டைன்ஸ் 1.3 மீட்டர் டெப்த் ஆஃப் வாட்டர், ப்ரெஷர் எக்ஸெப்டட் பை த வாட்டர் பர் மீட்டர் லென்த் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பர் மீட்டர் லென்த் அப்படின்னாவே நமக்கு வந்து யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடு. ஸோ அப்படிங்கும்போது அதோட ஃபார்முலா என்னென்னு நம்ம படித்தோம், WH ஸ்கொயர் டிவைடட் பை 2. ஸோ டபிள்யூட வேல்யூ 9.81 இன்ட்டு அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிக்கிங்க. ஹச் வேல்யூ வந்து 1.3 ஸ்கொயர் டிவைடட் பை 2. இது சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து 8.29 கிலோமீட்டர் கிடைக்கும். ஓகேங்களா? அதுக்கடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த வெர்டிகல் வால் இஸ் சப்ஜெக்ட் டு ப்ரெஷர் டியூ டு ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட் ஆன் ஒன் ஆஃப் இட்ஸ் சைட்ஸ். ஓகேங்களா? அதாவது ஒரு சைடில் இப்போ வால் இருக்கு அப்படின்னா ஒரு சைடில் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது. எப்படி ஆக்ட் ஆகுதுன்னா இப்படி ஆக்ட் ஆகுது. The total pressure on a wall acts at a distance from the liquid surface அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் liquid surface starting. இங்கேருந்து இந்த பாயிண்ட்ல ஆக்ட் ஆகுது. ஸோ நம்மளுக்கு எப்பவுமே யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடில் வந்து ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் ஆச்சு அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ வரும் அப்படின்னா இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கிறது 2h/3 இந்த கீழே இருக்கிறதுல h/3 வரும். ஸோ அதுதான் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து ஆன்சர் வந்து 2h/3. Vertical wall is subject to pressure due to one of its liquid on one of its sides. ஒரு சைடுல ஒரு மாதிரி liquid ஆக்ட் ஆகுது. Which of the following statement is correct? என்ன கேட்குறாங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா pressure on
on the wall at the liquid level is minimum, pressure on the bottom of the wall is maximum, pressure on the wall at the liquid level is 0. இந்த இடத்துல pressure வந்து 0 and the bottom of the wall is maximum. So our answer வந்து இதான் correct. So when vertical wall is subjected to pressure due to liquid on both sides, but liquid வந்து ரெண்டு சைடுல அட்டாச் ஆகுனா the resultant pressure is the difference of the two pressures. ஓகேங்களா? If in a lock gate the reaction between two gates is answer வந்து P divided by 2 sin alpha. இதான் ஆன்சர். இது எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லாக் கேட்டு, இந்த கேட்ல வந்து உங்களுக்கு வந்து ஃபோர்ஸஸ் வந்து ஒரு சைட்ல இருந்து இன்னும் ஒரு லிக்விட் இருக்கும், இந்த சைடு இன்னொரு லிக்விட் இருக்கும். ஸோ அப்போ வந்து ஃபோர்ஸஸ் வந்து இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல ஆக்ட் ஆகுது. ஸோ அதாவது இது வந்து இதோட சென்டர், டோட்டல் ஹைட் வந்து சென்டர். சரி, மேலே இருந்து 2h/3, இங்கே h1/3, இங்கே h2/3. ஸோ அப்படி ஆக்ட் ஆகும்போது உங்களுக்கு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து இந்த லாக் கேட்ல இந்த இடத்துல ஆக்ட் ஆகும். ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வந்து R equal to force reaction divided by 2 sin theta. ஸோ நீங்கள் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இது ஒரு டைம் கோ த்ரூ பண்ணுங்க மெட்டீரியல்ஸை. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான் வாட்டர் ப்ரெஷர் பர் யூனிட் மீட்டர் வெர்டிகலி மேனசரி வால் ஆஃப் தி டேம். இது வந்து WH/2 WH² divided by 2 ஆன்சர். Next question is match the correct answer. Weight per unit volume of the liquid. Weight per volume is specific weight. The unit of surface tension Newton per meter. The unit of pressure is pressure rho GH, WH. Pressure and density at any point in the liquid. Sorry, unit of pressure வந்து Newton per meter square. The pressure and density at the point in the liquid வந்து W into H. Okay, the answer. The stability of the dam வந்து எப்படி செக் பண்றோம் அப்படின்னா the tension at the base tension at the base dam எப்படி இருக்கும் இப்படி இருக்கும். ஸோ இதுல வந்து stability of the dam வந்து tension வந்து base level இருக்கு, over turning of the wall or dam, sliding of the wall or dam. ஸோ இதுல ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா all of the above. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பாத்தீங்கன்னா buoyancy. When a body is placed over a liquid, it is subject to gravitational force and upward thrust of the liquid. அப்படின்னா என்னன்னா ஒரு பாடி எடுத்துக்கிறோம், எது வேணா இருக்கலாம். அது வந்து ஒரு இதில் வந்து லிக்விட் இருக்கு, லிக்விட்ல வந்து நம்ம வந்து மேலே போடுறோம் அப்படின்னா ரெண்டு விதமான ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஒன்று வந்து இந்த பாடியோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அதாவது வெயிட் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? அது வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல இந்த எவ்வளோ தூரம் வந்து இந்த லிக்விட்ஸை வந்து இந்த ஏற்கனவே லிக்விட்ல இருக்கு, இந்த லிக்விடை வந்து இந்த பாடி வந்து டிஸ்பிளேஸ் பண்ணுதோ அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் அப்வர்ட் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். அந்த அப்வர்ட் ஃபோர்ஸ்க்கு பேர் தான் பயான்சி ஃபோர்ஸ். ஓகேங்களா? ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், ஒன்று வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இன்னொன்று வந்து பயான்சி ஃபோர்ஸ். அல்லது இன்னொரு ஃபோர்ஸ், இதுக்கு பேர் இன்னொரு பேர் என்ன சொல்லலாம், அப்வர்ட் த்ரஸ்ட் ஆஃப் லிக்விட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ரெண்டு சேம் தான். ஸோ அப்போ வந்து இது வந்து ஆன்சர் வந்து when a body is placed over a liquid it will sink down. அதை என்ன சொல்றாங்கன்னா இந்த பாடியை லிக்விட்ல போடும்போது இந்த பாடி வந்து சிங்க் ஆகுமா இல்லை மிதக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சிங்க் ஆகும் அப்படின்னா முழுக்குமா அப்படின்னு கேட்டா அப்படின்னா எப்போ வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் FG வந்து ரொம்ப அதிகமாக இருக்கோ கம்பேர்ட் டு பயான்சி ஃபோர்ஸ், அப்போ வந்து அந்த பாடி வந்து மூழ்கிடும். அதுவே வந்து எப்போ வந்து பயான்சி ஃபோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கோ அப்போ வந்து அது மிதக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ வந்து இதுக்கான ஆன்சர் சி. So when your body is placed over a liquid, it will float. When your body is placed over a liquid, it will float if
gravitational force is less than the upward thrust of the force. So the answer B. When a body is immersed wholly or partially in a liquid, அதாவது முழுசா மூழ்கி இருக்கோ அல்லது பாதி வந்து மூழ்கி இருக்கோ, it is lifted up by a force equal to the weight of the liquid displaced by a body. This statement என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல். அது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பாடி வந்து முழுசா மூழ்கி இருக்கோ அல்லது பார்ஷியலா இருக்கோ, அதுல வந்து upward force lifted by a force equal to the weight of, இங்க இந்த பயான்சி ஃபோர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த பயான்சி ஃபோர்ஸ் வந்து எவ்வளவு அப்படின்னா liquid displaced by the body அப்படின்னு சொல்றாங்க. liquid displaced by the body அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் பேர் வந்து ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல். ஓகேங்களா. The tendency of liquid to uplift a submerged body because the upward thrust of the liquid is known as buoyancy. இது கரெக்ட். ஏன்னா நம்ம upward thrust தான் வந்து buoyancy சொல்றோம். ஸோ இது வந்து அக்ரி. The force of buoyancy is always dash weight of the liquid displaced by the body. Equal. The force of buoyancy is always equal to the weight of the liquid displaced by the body. இதுதான் வந்து நம்ம வந்து ஆர்கிமிடிஸ் பிரின்சிபலா பார்க்குறோம். ஓகேங்களா. The body will float if the force of buoyancy எப்போ வந்து மிதக்கும் அப்படின்னா the force of buoyancy is more than the weight of the liquid displacement. ஓகேங்களா. கரெக்ட். அதே மாதிரி இதே மாதிரி எப்போ வந்து சிங்க் ஆகும்னா the force of buoyancy is less than the weight of the liquid displacement. So the center of gravity of the volume of the liquid displaced is called, அதாவது இந்த இதுல சென்டர் ஆஃப் கிராவிட்டி ரெண்டு விதமா இருக்கு. ஒன்னு வந்து அந்த பாடியோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி, அதே மாதிரி இன்னொன்று கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா எவ்வளவு இந்த இதை டிஸ்பிளேஸ் பண்ணது எவ்வளவு, ஏன்னா இது சப்மர்ஜ் ஆயிருக்கு, அப்ப டிஸ்பிளேஸ் ஆனதும் அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் 2 பாயிண்ட்டும் ஒரே பாயிண்ட்ல வரும். ஆனா இதுவே வந்து ஒரு ஃப்ளோட்டிங் பாடி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பாடி வந்து ஃப்ளோட் ஆகுது அப்படின்னா எடுத்துங்க. ஸோ இந்த பாடிக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து இந்த இடத்துல ஆக்ட் ஆகும். ஆனா இதுவே வந்து பயான்சி ஃபோர்ஸ் வந்து எங்க ஆக்ட் ஆகும்னா இதுதான் வந்து டிஸ்பிளேஸ் ஆன லிக்விட். ஸோ இப்போ இதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து இந்த ஆல்மோஸ்ட் இந்த ஆக்ட் ஆகும். ஸோ இங்க ஆக்ட் ஆகும். ஸோ இது ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட். ஓகேங்களா. ஸோ அதனால இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த வால்யூம் ஆஃப் த லிக்விட் டிஸ்பிளேஸ் இஸ் கால்ட், இந்த பாயிண்ட் பேர் என்ன, சென்டர் ஆஃப் பயான்சி. The center of buoyancy is the center area of the immersed body. அதான் நம்ம சொல்லியிருக்கோம். அந்த சென்டர் ஆஃப் பயான்சிங்கிறது எதுனா சென்டர் ஏரியா, அதாவது சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் இம்மர்ஸ்டு பாடி. இதுதான் இம்மர்ஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த பாடியோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி தான் வந்து சென்டர் ஆஃப் பயான்சி. ஸோ இது கரெக்ட். The buoyancy depends upon weight of the liquid displaced. இதுதான் நம்ம வந்து ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் பார்த்திருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின்ல யூனிஃபார்ம் பாடி 3 மீட்டர் லாங் அண்ட் 2 மீட்டர் wide and depth வந்து 1 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ டெப்த் ஆஃப் இமர்ஷன் வந்து 0.6 வந்து அவங்க கொடுத்துருக்கு வந்து 0.6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மீட்டர் தென் வெயிட் ஆஃப் த பாடி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பாடி வந்து ஃப்ளோட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாடி டோட்டல் பாடியோட வெயிட் வந்து எவ்வளோ ஃபார்முலா அப்படின்னா ஸ்பெசிஃபிக் வெயிட் ஈக்குவல் டு வெயிட் பர் வால்யூம். ஸோ இப்போ வெயிட் ஈக்குவல் டு வால்யூம் இன்ட்டு ரோஜி இன்ட்டு வால்யூம். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரியே இங்க என்னன்னா இது வந்து டிஸ்பிளேஸ்ட் வால்யூம். ஓகேங்களா. டிஸ்பிளேஸ்ட் வால்யூமோட வெயிட் வந்து ரெண்டு சேம் தான். ஸோ அப்படிங்கும்போது டென்சிட்டி ஆஃப் வாட்டர் இங்கு ஜி இன்ட்டு வால்யூம் ஆஃப் த வாட்டர். வால்யூம் ஆஃப் த வாட்டர்னா இந்த டோட்டல் இந்த வால்யூம். ஓகேங்களா. ஸோ இந்த வால்யூம் கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம்ங்கிறது என்னது, ஏரியா இன்ட்டு ஹைட்டு. ஸோ இப்போ இந்த ஏரியா வந்து ரெண்டும் சேம் அப்படிங்கும்போது இது ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கிறோம். ஸோ ரெண்டும் பண்ணும்போது இந்த ஜிக்கு ஆன்சர் ஆகிடும். ஸோ ரிமைனிங் வந்து என்ன அப்படின்னா ரோ ஆஃப் பாடி இன்ட்டு ஹச் ஆஃப் பாடி ஈக்குவல் டு ரோ ஆஃப் வாட்டர் இன்ட்டு ஹச் ஆஃப் வாட்டர். ஓகேங்களா. ஸோ இதில் கொஸ்டின் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா ரோ ஆஃப் பாடி தெரியாது, நம்ம வந்து ரோ ஆஃப் வாட்டர் வந்து 1000, ஹச் ஆஃப் வாட்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க இம்மர்ஸ்டு வந்து 0.6 divided by HB வந்து 1. ஓகேங்களா. ஸோ அப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 1000 into 0.6 1000 into 0.6
டிவைடட் பை 1 அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து டென்சிட்டி வந்து எவ்வளோ கிடைக்கும்னா 600 கிடைக்கும். ஸோ 600 டென்சிட்டி. ஸோ இப்போ வெயிட் ஆஃப் த பாடி என்ன, அதாவது வெயிட் ஆஃப் த பாடி கண்டுபிடிக்கணும் அப்படி தானே. இப்போ என்ன பண்ணணும்னா ரோ ஆஃப் பாடி 600 into 9.81 வால்யூம் என்னது, இது வந்து பாடியோட லென்த்து வித்து கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரெண்டும் 6 இன்ட்டு ஹைட் வந்து எவ்வளோ 1. ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து 33.5 kN உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். Liquid is a given a small angular displacement, it starts oscillating at a point is known as metacenter. ஓகேங்களா. மெட்டாசென்டரை பொறுத்து தான் வந்து பாடி வந்து ஆசிலேட் ஆகும். மெட்டாசென்ட்ரிக் ஹைட் இஸ் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஒரு பாடி ஆசிலேட் ஆகுது அப்படின்னா, அதாவது எப்போ வந்து மெட்டாசென்ட்ரிக் ஹைட் நம்ம எடுக்கிறோம்னா ஒரு பாடி வந்து ஃப்ளோட் ஆகுது அப்படின்னா தான் மோஸ்ட்லி. ஓகேங்களா. அப்போ ஒரு பாடி எடுத்துருக்கோம், அந்த ஃப்ளோட் ஆகும்போது இது வந்து சென்டர் ஆஃப் பயான்சி, ஒரு சென்டர் ஆஃப் வெர்டிகல் அப்வர்ட் சென்டர் ஆஃப் பயான்சி ஃபோர்ஸ். இந்த இடத்துல வந்து ஜி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அதுக்கப்புறம் இதை வந்து லைட்டாக ரொட்டேட் பண்ணும்போது மூவ் ஆகும்போது ஸோ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் ஆகும், இதுதான் மெட்டாசென்டர். ஓகேங்களா. இந்த பாயிண்ட்டை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு வந்து பாடி வந்து ரொட்டேட் ஆகும். ஓகேங்களா. இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் எம்மும் ஜியும், இந்த எம்முக்கும் ஜிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் வந்து மெட்டாசென்டர் ஹைட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மெட்டாசென்டர் வந்து கிராவிட்டி ஆஃப் ஃப்ளோட்டிங் பாடி அண்ட் மெட்டாசென்டர், எம்முக்கும் ஜிக்கும் உள்ள ஹைட்டு தான் வந்து மெட்டாசென்டர் ஹைட். ஓகேங்களா. ஆன்சர் வந்து the line of action of force of buoyancy acts through a center of gravity of the volume of liquid. அதாவது force of buoyancyயும் center of gravity of the volume of liquid displacementம் சேம் லைன் ஆஃப் ஆக்ஷன்ல தான் ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இது ட்ரூ. ஓகேங்களா. ஸோ ரெண்டு கொடுத்துருக்காங்க, ரெண்டு மெட்டாசென்டர் ஹைட் கொடுத்துருக்காங்க. அந்த மெட்டாசென்டர் ஹைட்ஸ் ஆஃப் 2 ஃப்ளோட்டிங் பாடி கொடுத்துருக்காங்க, ஏபி அப்படின்னு. ஸோ செலக்ட் a correct one. Body A and B have equal stability and body A is more stable than body B. அதாவது மெட்டாசென்ட்ரிக் ஹைட் தான் வந்து நம்ம வந்து ஸ்டெபிலிட்டி ஆஃப் த பாடி வந்து அப்படிங்கும்போது எந்த பாடி வந்து ஹைட் வந்து அதிகமாக இருக்கோ அது வந்து மோர் ஸ்டேபிள். ஓகேங்களா. ஸோ அப்படிங்கும்போது பாடி B is more stable than body A. ஹைட் வந்து மெட்டாசென்ட்ரிக் ஹைட் வந்து எதுக்கு அதிகமாக இருக்கோ அந்த பாடி தான் வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ பாடி இஸ் ஃப்ளோட்டிங் இன் லிக்விட் returns back to its original position given a smaller angular displacement. The body is said to be stable equilibrium. அதாவது நம்ம வந்து ரொட்டேட் பண்றோம், அது மறுபடியும் திரும்பி அதே பொசிஷனுக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த பாடி வந்து returns back to its position, then it's a stable equilibrium. The body floating in liquid does not return back to its original position, heels further away when small angular displacement. The body is said to be neutral equilibrium. இது நியூட்ரல் ஈக்விலிபிரியம் கிடையாது, இது வந்து அன்ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம். ஸோ அப்போ அது ஆன்சர் வந்து நோ. ஸோ பாடி இஸ் floating in a liquid occupies a new position and remains at the rest of in the new position when a given small angular displacement. The body is said to be a neutral equilibrium. ஓகேங்களா. Next question. A body floating in a liquid is said to be neutral equilibrium if its metacenter coincide with the center of gravity. ஓகேங்களா. அதாவது வந்து ஒரு பாடி ஃப்ளோட் ஆகுதுன்னா மொத்தம் 3 பாயிண்ட் இருக்கும். ஒன்று வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளோட் ஆகுது அப்படின்னா ஒன்று சென்டர் ஆஃப் பயான்சி ஒரு டைரக்ஷன்ல பயான்சி பி, சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஜி. ஓகேங்களா. 2 பாயிண்ட் இது அப் டவுன் லேட் ஆகும். அடுத்தது இன்னொன்று மெட்டாசென்டர் ஹைட். ஓகேங்களா. இது எம். ஸோ இந்த 3 பாயிண்ட் இதை பொறுத்து தான் வந்து ஃப்ளோட்டிங் பாடி வந்து ஸ்டேபிளாக கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ
ஹைட் எம்மும் ஜியும் ஒரே பாயிண்ட்ல இருக்கு, எம் ஈக்குவல் டு ஜி அப்படின்னா அது வந்து என்னன்னா நியூட்ரல் ஈக்குலிபிரியம். ஓகேங்களா? இதுவே எம்மோட ஹைட் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா கிரேட்டர் தென் ஜி, அதாவது பாசிட்டிவ் அப்படின்னா அது வந்து ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். ஓகேங்களா? இதுவே எம் லெஸ் தென் ஜி, எம் வந்து வேல்யூ வந்து கீழே இருக்கு அப்படின்னா, அதாவது நெகட்டிவ் வேல்யூல இருக்குன்னா அது வந்து அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். என்ன ஆகும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து இந்த டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்றீங்க. ரைட்டா ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆச்சு அப்படின்னா இந்த ஜியோட வேல்யூ இந்த சைடு மூவ் ஆகும், இது இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும். ஸோ இந்த டைரக்ஷன் மூவ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த ரொட்டேஷன், ஸ்மால் ரொட்டேஷன்னால உங்களோட பாடி வந்து இன்னும் தள்ளி, அதாவது ரிசல்ட்டிங் கப்புள் வந்து டைரக்ஷன் ஆச்சு அப்படின்னா அது ஸ்டேபிளா இருக்கும். இதுவே ஆப்போசிட்ல இருந்துச்சுன்னா வந்து ரொட்டேட் ஆகிருக்கும், அது வந்து அன்ஸ்டேபிளா இருக்கும். இஃப் a body is floating in a liquid is said to be stable equilibrium if its metacenter coincide with the center of gravity. இது தப்பு, இது என்ன இருக்கணும், மேல இருக்கணும். ஓகேங்களா? The body floating in a liquid is said to be not equilibrium if the metacenter lies below its center of gravity. இது வந்து கரெக்ட். ஏன்னா மெட்டாசென்டர் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டியோட கீழே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து unstable. ஓகேங்களா? not in unstable. If a submerged body is said to be in the stable equilibrium, இது வந்து floating body, submerged body வந்து is said to be in stable equilibrium if center of gravity of the center of buoyancy ஸ்டேபிள்னா வந்து எப்படின்னா, இதுக்கு வந்து எப்படி பண்ணோம்னா, இது பாடி இருக்கு, இதுல ரெண்டு இருக்கு, ஒன்னு வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி, இன்னொன்னு சென்டர் ஆஃப் பயான்சி. ஓகேங்களா? ஸோ இப்போ ஜிக்கு கீழே வந்து பி இருந்துச்சு அப்படின்னா அது ஸ்டேபிள். இதே பி வந்து மேலே போச்சு அப்படின்னா அன்ஸ்டேபிள். ஜியும் பியும் கோயின்சைட் ஆச்சு அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ஈக்குலிபிரியம். ஸோ சப்மர்ஜ்டு பாடி is said to be stable equilibrium if the center of gravity lies above the center of buoyancy. ஸோ அப்போ வந்து இது வந்து ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். ஓகேங்களா? So next question, the time of oscillation. இது வந்து முக்கியமான கொஸ்டின். டைம் ஆஃப் ஆசிலேஷன் வந்து என்னன்னா t floating body is given by, இதுக்கு வந்து ஆன்சர் வந்து இது 2 pi into k squared divided by h into g. ஸோ இது வந்து நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கேங்கிறது ரேடியஸ் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் floating body opposite center of gravity. ஓகேங்களா? சென்டர் ஆஃப் கிராவிட்டி பற்றி இது ரொட்டேட் ஆகும். ஸோ அடுத்து ஹச் வந்து மெட்டாசென்ட்ரிக் ஹைட் ஆஃப் ஃப்ளோட்டிங் பாடி. ஓகேங்களா? ஸோ இது வந்து மெட்டாசென்ட்ரிக் ஹைட் ஆஃப் ஏ ஷிப், ஹச் வந்து இது வந்து ஹச் கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் ஆஃப் வேரியேஷன் கே கொடுத்துருக்காங்க, இந்த டைம் ஆஃப் ரோலிங் ஆஃப் தி ஷிப் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து இந்த வேல்யூ ஹச்சும் கேவோட வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் ஆஃப் ஆசிலேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து the quantity of liquid flowing per second through a section of pipe or channel is called discharge. is measured cubic. discharge வந்து நம்ம வந்து மீட்டர் கியூப் per secondல மெஷர் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து 1 cubic meter of water weighs 1 cubic meter அப்படிங்கிறது வந்து என்னன்னா 1000 லிட்டர். இதுவே வந்து 1 liter of water occupies volume of 1000 centimeter cube. ஓகேங்களா? ஸோ ரிமைனிங் டாபிக்ஸ் வந்து அடுத்த இதில் பார்க்குறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.